அதே நேரம் வாக்கு சதவீதத்தை வைத்து பார்த்தோம் என்றால் அதிமுக கூட்டணி ஒரு பெருத்த சரிவை சந்திப்பதற்கான சூழல் இல்லை. கடந்த மக்களவை தேர்தலுடன் ஒப்பிடும் பொழுது இந்த முறையும் 19-20 என்ற அளவில் அந்த அதிமுகவினுடைய வாக்கு விழுக்காடு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திமுகவினருடைய வாக்கு சதவீதம் 25 முதல் 30% உள்ளாக இருக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த கருத்து கணிப்பின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அதிமுகவிற்கென இருக்கக்கூடிய அடிப்படை வாக்கு வங்கி எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்கின்றது. ஆனால் கூட்டணி என்ற அடிப்படையில் பாஜக அதிமுகவை காட்டிலும் கூடுதல் பலன்களை பெறக்கூடிய வகையில் அவற்றினுடைய வெற்றி வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றன. பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்டு இருக்கின்றார் கோவை தொகுதியிலே. அதே போன்று பாமக முக்கிய முகமாக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதியில் போட்டியிருக்கின்றார். மேலும் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் போட்டியிடுகின்றார். திருநெல்வேலி தொகுதியிலும் பாஜகவினுடைய வலிமையான போட்டியாளராக நயினார் நாகேந்திரன் களத்தில் இருக்கின்றார். இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 4, 5, 6 என்ற அளவுக்கு சில நிறுவனங்கள் அதிகப்படியாக 6 தொகுதிகள் வரை பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கு சூழல் இருப்பதாக தங்களுடைய முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கும் பெரும்பாலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த முறையும் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணி தான் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் 35 இடங்கள் வரை கைப்பற்றும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மகாராஷ்டிராவில் எல்லாம் இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றால் மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு நிலைக்கு வர முடியும். இந்த 270 தொட வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு மகாராஷ்டிரா மாநிலம் கை கொடுத்திருக்க வேண்டும், பீகார் மாநிலம் கை கொடுத்திருக்க வேண்டும், ஒடிசா மாநிலம் கை கொடுத்திருக்க வேண்டும், காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு மேற்கு வங்க மாநிலம் கை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மாநிலங்கள் அனைத்திலுமே அந்த மாநிலங்களில் வலிமையாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம், அந்த ஐக்கிய ஜனதா தளத்தின் போட்டியாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் தான் பாஜகவினருடைய இந்த வெற்றி செய்தி இருக்கும் என்பதாக தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. குஜராத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய 26 தொகுதிகளையும் வழக்கம் போன்று இந்த முறையும் பாஜக கூட்டணி அப்படியே வெற்றி பெறும் முழுவதுமாக என்பதாக பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தங்களுடைய தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கர்நாடக மாநிலத்திலும் காங்கிரஸை காட்டிலும் பாஜகவினருக்கே முன்னிலை அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. மேலும் சில மாநிலங்கள் இந்த வடகிழக்கு மாநிலங்களிலும் பாஜகவினருக்கே அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கின்றார்கள். கர்நாடக மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்தியா கூட்டணி ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா என்றால் 22 தொகுதிகள் வரை கைப்பற்றுவதற்கான சூழல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த கர்நாடக தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 22 இடங்கள் வரையும், காங்கிரஸ் கூட்டணி 6 இடங்கள் வரையும் கைப்பற்றும் என்கின்ற தகவலை ரிபப்ளிக் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் TV9 கருத்து கணிப்பு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 20 தொகுதிகளில் பாஜக கூட்டணி தான் வரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மற்ற தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வரும் என்கின்றார்கள். கர்நாடக மாநிலத்தில் பெரும்பாலும் 25 தொகுதிகள் வரை இந்த பாஜக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றும் எனவும் காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி கர்நாடகத்தில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆளும் கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு கர்நாடகத்திலே ஒரு பெரிய வீழ்ச்சி இருப்பதாகவே கருத்து கணிப்பு முடிவுகள் பார்க்கப்படுகின்றன. அதிகபட்சமாக 8 தொகுதிகள் மட்டும்தான் இந்த இந்தியா டிவி என்கின்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தினுடைய தகவலில் வெளியிட்டிருக்கின்றார்கள். மற்றபடி கர்நாடக மாநிலத்தில் ஒற்றை இலக்கத்தில் தான் காங்கிரசினருடைய வெற்றி இருக்க போகின்றது என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் இரட்டை இலக்கத்தில் 20க்கும் கூடுதலான இடங்களை இந்த முறையும் கர்நாடகத்தில் பாஜக பெறக்கூடும் என்று தெரிவிக்கின்றார்கள். கர்நாடக மக்கள் எப்பொழுதுமே 2009 முதல் நாம் தரவுகளை எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது பாஜகவிற்கு மாற்றாக அந்த மதச்சார்பற்ற ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை தேடி செல்கின்றார்கள். ஆனால் மக்களவை தேர்தல் என்று வரும்பொழுது தவறாமல் கர்நாடக மக்கள் பாஜகவை தான் தேர்வு செய்கின்றார்கள். இந்த 2009 தொடங்கிய சகாப்தம் தற்பொழுதும் தொடரும் என்பதாகவே கர்நாடகத்தில் பாஜகவினருக்கான இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை ஏக்நாத் ஷிண்டே ஒரு அணியாக பிரிந்து சென்றிருக்கின்றார் சிவசேனையிலிருந்து. அதே நேரம் உத்தவ் தாக்கரே தலைமையிலான ஒரு அணியாக சிவசேனை பிரிந்திருக்கின்றார்கள். அதே போன்று தேசியவாத காங்கிரஸில் ஒரு பிளவு ஏற்படுத்தப்பட்டு அஜித் பவார் பிரிந்து சென்றிருக்கின்றார். அதே நேரம் சரத்பவார் ஒரு அணியாக செயல்படுகின்றார். இந்த ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் போன்றவர்கள் பிரிந்து சென்று பாஜகவுடன் இணைந்தது பாஜகவிற்கு பாதகமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொன்னார்கள். பீகார் மாநிலத்திலும் கடைசி நேரத்தில் இந்த லல்லு பிரசாத் யாதவினுடைய ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பாஜகவில் சென்று சேர்ந்தது பாஜகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றுதான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் கருத்து கணிப்பு முடிவுகள் இதற்கு நேர்மாறாக இருக்கின்றன. ஒரு சில நேரங்களில் அரசியலில் விமர்சகர்கள் சொல்லுவதை போன்று 5ஐயும் 3ஐயும் கூட்டினால் 8 வரும், சில நேரங்களில் 2 வரும் என்பார்கள். 5ஐயும் 3ஐயும் கூட்டும் பொழுது அதன்படி ஒரு சில நேரங்களில் சில கட்சிகள்
மாற்றுக் கட்சிகளோடு கூட்டணி அமைக்கும் பொழுது அது மாறுபடும் என்றார்கள். அதை தாண்டி இந்த முறை பாஜக வெற்றி பெறுவதாக சொல்லப்படுகின்றது.